அனைவருக்கும் வணக்கம். சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா செய்வது எப்படி பார்க்கலாமாங்க. தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணியை நான் சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ ரெண்டும் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. நான் 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். 10 நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு பிரிஞ்சி இலை, பட்டை, ஜாதிப்பத்திரி, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு அன்னாசி பூ, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்ட வெங்காயம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளியை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், அரைச்சி எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவுக்கு, கொஞ்சமாக உப்பு, காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட உருளைக்கிழங்கு பட்டாணியை சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய், முந்திரி பருப்பு, சீரகம், கொஞ்சமாக கசகசா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க. இதாங்க குழம்புக்கு சுவையை தரும். இப்போ சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு 2 நிமிஷம். பாருங்கள், சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிடலாம். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஃபாலோ மீ.